நம்மள நெறைய பேருக்கு வித்தியாசமான சில பழக்கவழக்கங்கள்லாம் இருக்குங்க. லைக் என்னன்னா, நான் வந்து தனியா தான் பிரைவசி விரும்புவேன். என் கூட வந்து யாரும் தங்கக்கூடாது. அது கூட பொறந்தவங்களா இருந்தாலும் சரி, கூட பழகுறவங்களா இருந்தாலும் சரி, எனக்கு பிரைவசி முக்கியம். இப்போ பொண்ணுங்களாவே ஒரு இடத்துக்கு நம்ம எங்கேயாவது டூருக்கு போறாங்க, இல்ல எங்கேயாவது வெளிய போறாங்க அப்படின்னா, அந்த கேங்ல வந்து ஒருத்தர் இருப்பாங்க. பொண்ணுங்கன்னு இல்ல பசங்கள்லயும் இருப்பாங்க. "ஏய் எனக்கு வந்து தனி ரூம் மச்சான். நான் தனியா எடுத்துக்கிறேன். நீங்கலாம் வந்து ஒட்டுக்கா இருந்துக்கோங்க. எல்லாம் மொத்தமா இருந்துக்கோங்க" அப்படின்னு. டூர் போம்போது வந்து போறதே எல்லாம் ஒற்றுமையா ஒண்ணா இருக்கிறதுக்கு தான். பட் அந்த மாரியான கேரக்டர்ஸ்லாம் நெறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்க தனியா ஒரு ரூம் எடுத்ததுக்கு அப்புறமா, அவங்களுக்கு ஒரு அமானுஷ்யம் நடந்தா, அவங்களால பக்கத்துல ஷேர் பண்றதுக்கு கூட யாருமே இல்லன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? இதே மாதிரி தான் தனியா போய் மாட்டிக்கிட்ட ஒரு பொண்ணோட பரிதாபமான நிலைய பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்கிற ஒரு மொமெண்ட் தான் இது. என்ன அப்படின்னா, நம்ம 50 வீடியோ போட்டோம். இந்த டெவில்ஸ் கிச்சன் ஷோ வந்து ஆரம்பிக்கும் போது என்னோட ஒய்ஃப் தான் சப்போர்ட் பண்ணி ஆரம்பிப்பா. உனக்கு இந்த நரேஷன் ஸ்கில்லாம் இருக்குல்ல, நிறைய பேர் நமக்கே அதாவது எங்களுக்கே வந்து நிறைய அனுபவங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நீ ஷேர் பண்ணுப்பா, அதை வந்து நரேட் பண்ணி உன்னோட ஸ்டைலில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒய்ஃப் அஞ்சலி பிரபாகரன் தான் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த ஷோ, இந்த டெவில்ஸ் கிச்சன் ஆரம்பித்தது காரணமே அஞ்சலி தான். இந்த ஷோ ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே கோஸ்டீஸ், இந்த கோஸ்டீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை நானாகவே என்ன அறியாமே அந்த ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொல்லும்போது ஹலோ கோஸ்டீஸ் அப்படின்னு வந்துருச்சு. அது இப்போ வரைக்கும் அது ஒரு தனியாக ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த 60,000 பேர், இந்த 60,000 பேருமே எனக்கு முதல்ல வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியாக தாங்க இருந்தாங்க. ஒரு 10,000மோ 12,000மோ தான் இருந்தாங்க. பட் இந்த டெவில்ஸ் கிச்சன் ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்தவங்க 50,000 பேருக்கு மேலே. இன்னும் நம்ம 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். நடுவில் நிறையா இதனால் நெகட்டிவ் வைப்பு இருக்க தாங்க செய்யுது. இதை நான் பர்சனலாக ஷேர் பண்ணணுன்ட்டு இருந்தேன் உங்ககிட்ட. அது என்ன அப்படிங்கிறத நான் ஸ்டோரியோட எண்டில் சொல்கிறேன். ஏன்னா ஸ்டோரி கேட்குற ஆர்வத்தில் தான் வந்திருப்பீங்க. முதல்ல ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போனதுக்கப்புறமா லாஸ்ட்டு கிளைமேக்ஸில், அதாவது இந்த ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறமா நான் ஆரம்பிக்கிறேங்க. எனக்கு என்னென்ன நெகட்டிவ் வைப்ஸ்லாம் வந்துச்சு, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் எனக்கு என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது. இருந்தாலும் லாஸ்ட்டாக ஒரு தடவை சொல்லிடுறேங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரியை இன்ஸ்டாகிராமில் எனக்கு அனுப்பின பொண்ணு பேர் நந்தினிங்க. அவங்க மலேசியாவை சேர்ந்தவங்க. என்னன்னு தெரில, இப்போ ஒரு ரெகுலராகவே மலேசியாவிலேருந்து நிறையா ஸ்டோரி வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி நம்ம போன கதையில் பார்த்தோம் இல்லையா, சுபாங் ஜெயாக், அதே சுபாங் ஜெயாக்கில் தான் இவங்களும் ஒரு அமானுஷத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரிக்குள்ளே பார்க்க போகிறோம். குவாலாலம்பூருங்கிற ஒரு ஊரில் இருக்கிறாங்க, அதாவது மலேசியாவில் ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. நந்தினி அவங்களோட படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஒரு மெடிக்கல் ரிசர்ச் சென்டரில் வந்து வேலை பார்க்குறதுக்காண்டி, அதாவது முன்னாடியே இந்த ட்ரைனிங்லாம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி படித்து முடித்த இடத்துல ட்ரைனிங் சென்டர் வந்து அலாட் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் இந்தந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நந்தினிக்கு வந்து அலாட் பண்ண இடம் தான் சுபாங் ஜெயாக். குவாலாலம்பூருக்கும் சுபாங் ஜெயாக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்குதாங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு கதையில் பார்த்தோம். அதே மாதிரி தான் இவங்களுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிற காரணத்தினாலையும், மோஸ்ட்லி இவங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டு மார்னிங் ஷிஃப்ட்டுன்னு மாறி மாறி வரும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் இவங்க வந்து இவங்களோட ஹோம் டவுனை விட்டுட்டு சுபாங் ஜெயாக்கில் போய் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ஹோட்டல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லை, இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், மொத்தம் 3 பேர் தான் அந்த இடத்துக்கு அலாட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அங்கே போய் பார்த்து ரொம்ப அலைஞ்சிருக்கிறாங்க. எங்கேயுமே வந்து இவங்களுக்கு ரூமோ இல்லை ஹோட்டலோ எதுவுமே கிடைக்கலங்க. ஒரு வழியாக ஒரு இந்தியன் ஹோட்டலே கிடச்சிருக்கு சுபாங் ஜெயாக்கில். இந்தியன் ஃபேமிலி நடத்துகிற ஒரு இந்தியன் ஹோட்டல் மாதிரி, லாட்ஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடு தானா, அந்த வீட்டில் உள்ள வந்து ரிசப்ஷன் மாதிரி ஹால்லேயே செட் பண்ணி வச்சுட்டு 3 ரூம் இருக்குமாங்க வரிசையாக. முதல் ரூமில் வந்துட்டு அந்த நடத்துகிறாங்க இல்லையா, அந்த ஹோட்டலோட ஓனர்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க 2 பேரும் அங்கே தங்கிப்பாங்களாம். 2வது ரூமும் 3வது ரூமும் வந்து ரெண்ட்டுக்கு விட போகிறதா சொல்லி தான் இவங்க நந்தினியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் போய் பார்க்க போயிருக்கிறாங்க. இப்போ நந்தினிக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரூம் வந்து ரொம்பவே பிடிச்சிருதுங்க. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன். நந்தினிக்கும் அவங்க கூட வந்திருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸும், மச்சான் நம்ம 3 பேரும் ஏன் ஒரே ரூம் எடுத்துக்க கூடாது, ஒரு ரூமுக்கு மந்த்லி ரெண்ட் வந்து 400 லிங்கட்ஸ் ஆங்க. மச்சான் எதுக்கு வந்து நம்ம 400 லிங்கட்ஸ் வந்து கொடுக்கணும், தனித்தனியாக கொடுக்கணும், நம்ம எல்லாரும் 3 பேரும் ஒரே ரூமில் இருந்தோம் அப்படின்னா நம்ம பிரிச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, நந்தினிக்கு ஒரு ஹேபிட் இருக்குதுங்க.
அவங்களுக்கு ப்ரைவசி ரொம்பயுமே அதில் ஒரு ஓசிடி பேஷண்ட் மாதிரி அவங்களுக்கு ப்ரைவசி வேணும். அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க ரூமில், யாருமே அவங்க கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டருங்க அவங்களுக்கு. அதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை மச்சான் நீங்கள் வந்து தனியாக எடுத்துக்கங்க, நீங்கள் 2 பேர் வேணால் தனியாக எடுத்துக்கங்க, நான் வந்து எனக்கு தனியாக ஒரு ரூம் இருந்தால் தான் செட் ஆகும், இல்லைனா எனக்கு ஒரு மாதிரி அனீஸியாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும் டே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஓகே நந்தினி, உன்னோட விருப்பம் தான், நாங்கள் 2 பேரும் 200 லிங்கெட்ஸ் கொடுத்து இங்கே இருந்துக்கிறோம், நீ 400 லிங்கெட்ஸ் கொடுக்க முடியும், நீ அங்கே இருந்துக்க. ஏன்னா நந்தினியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் வந்து ஒரு புவர் ஃபேமிலியோ இல்லை மிடில் கிளாஸோ எல்லாம் கிடையாதுங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கிற ஒரு ஃபேமிலி தான். ஸோ நந்தினிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரூம் எல்லாமே பிடிச்சி போச்சு. அட்வான்ஸாக கொஞ்சம் லிங்கெட்ஸும் உங்ககிட்ட பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நந்தினி அவங்க குவாலாலம்பூர் அவங்களோட ஹோம் டவுனில் கிளம்பிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, அம்மா எல்லாமே இப்போ வேணாம், அங்கே கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, நான் கொஞ்சம் நாள் கழித்து வருவேன், ஒரு 1 வீக் ஒன்ஸ் இங்கே வந்துட்டு தான் போவேன், அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் மூவ் பண்ணிக்கிறேம்மா, அங்கே வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, இவங்களுக்கு வந்து பிடிக்காதான். அதான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் ஓசிடி பேஷண்ட் மாதிரி அவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து புக்ஸ்லாம் நிறையா படிப்பாங்களாங்க, அதனால் அவங்களோட புக்ஸ் எல்லாம் நிறையா எடுத்துக்கிறாங்க. அவங்க வீட்டில் வந்து ஒரு யந்திரம் இருக்குமா, மந்திரங்களால் பொறிக்கப்பட்ட நரசிம்மரோட ஒரு யந்திரம் ஒன்று இருக்குமாங்க. அது பேர் வந்து அவங்க ஏதோ சம்திங் சொன்னாங்க. ஆனால் நரசிம்மர் யந்திரம் தான், நம்ம வீட்டிலலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு யந்திரத்தை வந்து அவங்க அம்மா கொடுத்துருக்குறாங்க. இதை எடுத்துகிட்டு போமா அப்படிங்கும்போது, இல்லைம்மா அங்கே வந்து இன்னும் டஸ்ட்டாக தான் இருக்குது, நான் சொன்னேன் இல்லையா, நான் ட்ரெஸ்ஸே இவ்வளோ இது வேணான்னு சொல்கிறேன், நீ சாமியை கொடுத்து விட்ற, நான் 1 வீக் அப்புறமா வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குவாலாலம்பூர்லேருந்து சுபாங்ஜியாவுக்கு மூவ் பண்ணிட்டாங்க நந்தினி. நந்தினி புக் பண்ண ரூம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கபோர்டு ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குமாங்க. அது வேணான்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ரூம்லேயுமே ஒரு கபோர்டு இருக்குது, பக்கத்து ரூம்லேயுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ரூம்லேயுமே ஒரு கபோர்டு இருந்திருக்கு. இதை வந்து நீங்கள் தொடாதீங்க, அதிலலாம் கை வைக்கக்கூடாது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அதை மட்டும் மூவ் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி தான் இவங்களுக்கு ரெண்டலுக்கே விட்டுருக்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி இவங்களோட ஃபேவரட், இவங்க வந்து புக்கு படிக்கிறதுனா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாங்க நந்தினிக்கு. ஸோ அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வரிசையாக ஆர்டர் பை ஆர்டராக அடுக்கி வச்சுட்டு இவங்களோட ஒர்க்கிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த ரூமையே நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து படுத்து தூங்குறாங்க. நைட்டு ஒரு 1 மணி இருக்குங்க. இவங்களோட ஹேபிட் என்ன அப்படின்னா, பெட்டில் நம்ம வந்து குப்புற படுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நேராக பார்த்து படுக்கிறது, குப்புற படுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. குப்புற படுத்துட்டு தலகாணியை வச்சு காதை அப்படி அமுக்கிட்டு தான் தூங்குவாங்களாம். அது வந்து அவங்களோட ஹேபிட்டாக. அந்த மாதிரி தான் அன்னைக்கு முத நாள் வந்த அன்னைக்கே நைட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்த நந்தினிக்கு ஒரு அனோயிங் சவுண்டு கேட்குதுங்க. லைக் யாரோ நடந்து வர மாதிரி ஒரு சத்தம். அந்த வீடே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபுல்லாகவே உட்டன் இதில் தான் போட்டிருப்பாங்களாம். வெளியே யாராச்சும் நடந்தாங்கன்னா வெறுங்காலில் நடந்தாலே ஒரு மாதிரி அந்த உட்டனில் அமுக்கிட்டு காலை எடுக்கும்போது ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அப்போ வேகமாக நடந்தால் அந்த சத்தம் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த சவுண்டுனால இவங்க டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாங்கன்னா கண்ணு முழிக்கலை, எந்திரிச்சு பார்க்கல, என்னடா அது நைட்டு அன்டைமில் வந்து யாரா இந்நேரம் வெளியே நடந்துகிட்டு இருக்கிறானுங்க, இந்த ஓனர்ஸாக தான் இருப்பாங்களோ, இல்லை ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே படுத்து தூங்கிடுறாங்க. ஏன்னா நல்லா காதை அமுக்கி மூடிட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ரிசர்ச் சென்டருக்கு போகும்போது அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க, மச்சான் இந்த மாதிரி நைட்டு ஏதோ அனோயிங்காக ஒரு மாதிரி சத்தம் கேட்டுச்சாடி, யாரோ நடந்து இங்கிட்ட அங்கிட்ட நடக்கிற மாதிரி ஓடுற மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக சத்தம் கேட்கல நைட்டு ஒரு 1:30 மணிக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டேய் நாங்களாம் 11 மணிக்கே மட்டையாயிட்டோம், நல்லா தூங்கிட்டோம், எங்ககிட்ட வந்து 1:30 மணிக்கு என்ன நடந்துச்சு கேட்டால் நாங்கள் எப்படி சொல்ல முடியும்ன்றாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னா, சரி ஏதோ சம்திங் இருக்கலாம், ஏன்னா இவங்க போய் கேட்கவும் முடியாது இல்லையா, அது ஒரு ரெண்டட் ஹோட்டல் மாதிரி தான். ஸோ அவங்கக்கிட்ட போய் நம்ம ஏங்க நைட்டு 1 மணிக்கு நடந்துகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கேட்க முடியாது இல்லையா, அதனால் அப்படியே விட்டுறாங்க. அடுத்த நாள், அதாவது முத நாள் இந்த சத்தத்தை கேட்டாங்க இல்லையா, 2வது நாள் இப்போ ரிசர்ச் சென்டர்லாம் இந்த கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சு நைட் வந்து ஒரு 8 மணிக்கு வந்திருக்கிறாங்க ரூமுக்கு. எப்பவும் போல் வந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் புக்ஸ் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் அவங்க வீட்டில் பேசிட்டு நைட்டு மில்க் குடிச்சிட்டு படுத்து தூங்குறாங்கங்க. அதே மாதிரி நைட்டு ஒரு 1 மணிக்கு மறுபடியும் அதே சத்தம், நேற்று நைட்டு கேட்ட அதே சத்தம் இப்போது இவங்களோட டோருக்கு வெளியே கேட்குது. நைட்டு கேட்ட சத்தம் ஹாலில் நடந்தாங்கன்னா, அதாவது அந்த ரிசப்ஷனில் நடந்தாங்கன்னா அந்த சத்தம் இங்கே எப்படி கேட்கும், அந்த அளவுக்கு கேட்ட சத்தம் இப்போ இவங்க ரூமுக்கு வெளியே நடந்தால் எப்படி எவ்வளோ சத்தமாக கேட்கும், அந்த மாதிரி சத்தமாக கேட்டிருக்கு. இவங்க மறுபடியும் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாங்க. என்னடா இது, என்னதாண்டா பண்ணுறீங்க, டைமை பார்க்குறாங்க 1 o'clock ஆகுது. இது எனக்கு என்னவோ இவளுக தான் வந்து பிளான் பண்ணி பண்ணுற ஆளுகளும் தோணுது, ஃப்ரெண்ட்ஸோட வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு எந்திரிச்சு வெளியே போய் 1 மணிக்கு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியே யாருமே இல்லை, அந்த சத்தமும் வரல, அமைதியாக இருந்திருக்கு.
இப்போ இவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரூம்லேருந்து எந்த சத்தமும் இல்லை. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரூம் அமைதியாக இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறாங்க, எல்லா லைட்டும் ஆஃப். ஒரே ஒரு அந்த விடி பல்புமாங்க இல்லையா, எல்லோ லைட் மாதிரி, அந்த லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு. பார்க்கவே எப்படி இருக்குன்னா, ஒரு 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 மாதிரி இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க சத்தமும் ஒரு மாதிரி ஹாரராக தான் கேட்டுருக்குறாங்க. இப்போ இந்த இடமும் ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருந்திருக்கு. இது எதுக்குடா வம்பு, போய் தூங்கிடலான்னு சொல்லிட்டு கதவு மூட்டு போய் படுத்துருக்குறாங்க. ஆனால் மறுபடியும் அந்த சத்தம் கேட்டிருக்கு. நைட்டு முழுக்க அவங்க தூங்கவே இல்லை. ஆட போங்கடா, இதுக்கு வேற வேலை இல்லை, யாரு தான் இந்த மாதிரி சத்தம் கொடுக்குறான்னு தெரிலன்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுத்து காதை நல்லா மூட்டு தூங்கியிருக்கிறாங்க. அவங்க அந்த ரூமுக்கு போய் மொத்தம் 5 நாள் ஆகுதுங்க. இந்த 5 நாள் நைட்டுமே இதே தொடர்ந்து இருக்கு. அந்த வீட்டோட ஓனர்கிட்ட போய் கேட்டுடலாமா பேசாம அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறுபடியும் போய் சொல்லியிருக்கிறாங்க. மச்சான், நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, உண்மையாகவே நைட்டு வந்து ஒரு சத்தம் கேட்குது, யாரோ நடக்கிறாங்க, யாரோ நைட்டானால இங்கிட்ட அங்கிட்ட நடக்கிறாங்க. நேற்று என்னாச்சு அப்படின்னா, அதாவது 5ஆவது நாள் நைட் என்னாச்சு அப்படின்னா, என்னோட பெட்டுக்கு பக்கத்தில் யாரோ நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதுரி. வீட்டுக்குள்ளே முதல்ல ஹாலில் நடக்கிற மாதிரி சத்தம், அடுத்து வெளியே மெயின் டோருக்கு வெளியே நடக்கிற சத்தம், இப்போ என் பெட்டுக்கு பக்கத்துலேயே நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு 5ஆவது நாள் நைட்டு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிரிச்சிருக்கிறாங்க. இதோ பார், இதெல்லாம் உன்னோட கற்பனை தான், உங்கள் அம்மா வேறு அந்த நரசிம்ம யந்திரம் அந்த இதை வந்து கொடுத்து விடல இல்லையா, உனக்கு அப்படி தாண்டி இருக்கும். தடவை நீ இந்த மாதிரி வெளியே தனியாக உங்கள் வீட்டில் அம்மா இருப்பாங்க, அப்போல்லாம் வந்து உனக்கு தெரிஞ்சிருக்காது, ஏதோ ஒரு மைண்டில் நீ இருக்கிற, விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 6ஆவது நாள் நைட்டு நந்தினி ரிசர்ச் சென்டர்லேருந்து அவங்களோட வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கே நைட்டு ஒரு 10 மணி ஆயிடுதுங்க. இவங்களுக்கு பசிக்கவே இல்லை. வந்தோடனே எப்பயும் போல் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு புக்ஸ் படிச்சுட்டு மில்க் குடிச்சிட்டு வெறும் வயிறாவே படுத்து, அந்த மில்க் மட்டும்தான் குடிச்சிட்டு செம்ம டயர்டில் வந்திருக்கிறாங்க. படுத்து தூங்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. எங்க? அவங்க தலைமாட்டில் அவங்க படுத்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பக்கத்தில் யாரோ நடந்துருக்கிறாங்க அந்த உட்டனில். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இங்கே நான் உட்காந்துக்கிட்டே தூங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கனக்குள்ளே என் மச்சான் ஆதியந்தன் வந்து இப்போ நடக்கிறான்னு வச்சுக்கோங்க, நான் அதை கண்டுக்கவே இல்லை, நான் பாட்டுக்கு தூங்கிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, அவன் என்ன பண்ணுறான், ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மாதிரி டக்கு 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 டக்குன்னு மிதிப்பாங்க இல்லையா, என்னடா அவன் நான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறேன் எந்திரிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஓங்கி டமன்னு ஒரு குதிச்சா எப்படி இருக்கும், குதிச்சுக்கிட்டே ஆடுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க அவங்களுக்கு பக்கத்தில். இப்போ இந்த பொண்ணுக்கு தூக்கி போடுது. ஏன்னா இத்தனை நாளாக வெளியவும் வாசல்லையே கேட்டுட்டு இருந்த ஒரு சத்தம் இன்னைக்கு பெட்டில் பக்கத்துலேயே யாரோ நம்ம எந்திரிக்கணுங்கிறதுக்காண்டியே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கங்கிறது தெரியுது அந்த பொண்ணுக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்பி படுக்கிறாங்க, கண்ணை முழிக்கலை. குப்புற படுத்திருந்தவங்க திரும்பி படுத்துட்டு கண்ணை முழிக்கலைங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியுது யாரோ ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறத அவங்க உணர்றாங்க. நைட் லேம்ப் இருக்கும் இல்லையா, நைட் லேம்புக்கு பக்கத்தில், அதாவது ஃபோனுக்கு சார்ஜர் போட்டு வைக்கிறது, அது பக்கத்தில் நிறைய பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்களாம். அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு இவங்களுக்கு முன்னாடி யாரோ நிற்கிற மாதிரியே கண்ணில் வெளிச்சம் தெரிஞ்சிருக்குதுங்க. இப்போ நான் கண்ணை மூடினா கூட, இப்போ நான் என் கையை வச்சு இப்படின்னா ஒரு ஷேடோ தெரியுது பார்த்தீங்களா, இதே மாதிரி ஒரு ஷேடோ இங்கிட்ட அங்கிட்டும் போகிற மாதிரி இவங்களுக்கு கண்ணில் தெரிஞ்சிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வயிற்றுல ஏதோ ஒரு வெயிட்டு, அவங்க வயிற்றுல இப்போ ஒரு 25 கிலோ வெயிட்டை தூக்கி வச்சா எப்படிங்க இருக்கும்? 25 கிலோங்கிறது நான் கம்மியாக சொல்கிறேன். அவங்களால மூச்சு விட முடியாத அளவுக்கு ஒரு வெயிட்டு அவங்க வயிற்றுல உட்காந்து இந்த மாதிரி இருந்திருக்குதுங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு மூச்சு திணறவே ஆரம்பிச்சிருக்குது. இது என்னடா இது வம்புன்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு கருப்பு, ஒரு பிளாக் ஷேடோ, மூக்கு இல்லை, கண்ணு இல்லை, வாயில் எதுவுமே இல்லை, ஒரு ஷேடோவாக தெரிஞ்சிருக்கு அந்த லைட்டு வெளிச்சத்தில். அந்த ஷேடோ என்ன பண்ணுது அப்படின்னா, கை மாதிரி ஒரு, அந்த ஷேடோவில் ஃபுல்லாகவே பிளாக்காக தான் இருக்குது, அதுலேருந்து ஒரு கை மாதிரி, கை கூட கிடையாதாங்க, ஒரு மாதிரி வந்திருக்கு பிளாக்காக இவங்க கழுத்தை நோக்கி. இப்படி உட்காந்துருக்கு, யாரா இதுன்னு சொல்லி நினைக்கிற அந்த ஒரு செகண்டில் இவங்க கழுத்தை பிடிச்சிருக்குதுங்க. இவங்க கழுத்தை பிடிச்சோன்னையும் இவங்க வந்து கத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, மூச்சு திணற ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி வெயிட் வந்து வயிற்றுல இருக்கிறனால அவங்களுக்கு மூச்சு விட முடியல, ஒரு மாதிரி பேச முடியல. இப்போ கழுத்தையை நெரிச்ச உடனேயும் இவங்க கையை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, தள்ளி விடுறதுக்கு. இவங்க கையை யாரோ கையை பிடிச்சி இப்படி வச்ச மாதிரி இருந்துச்சாங்க. அதாவது அந்த ஆத்மாவோட அந்த பிளாக் ஷேடோவோட கை இவங்க கழுத்தில் இருக்குது, அது இவங்க வயிற்றுல உட்காந்துருக்கு. இன்னொருத்தர் 2 கை வந்து இவங்க கையை இருக்கலாம் கீழே பிடிச்சிக்கிட்ட மாதிரி கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது அந்த ஆத்மா. நந்தினிக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இன்னைக்கோட நம்மளோட ஆயுள் காலம் முடிஞ்சிச்சுன்னே நினச்சிட்டாங்க. இவங்களால எதுவுமே பண்ண முடியல, கண்ணிலேருந்து கண்ணீர் வருது, மூச்சு விட முடியல, இவங்க அவ்வளோதான் நினச்சிட்டு இருந்துருக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அவங்களோட வீட்டை நினச்சி பார்த்துருக்குறாங்க, நரசிம்மரை நினச்சிக்கிட்டு கையை வந்து வேகமாக உருவி இருக்கிறாங்க. அந்த பிடிச்சி வச்ச இதை மீறி கையை வேகமாக எடுத்து அந்த லைட்டெல்லாம் போகுமா, அந்த வயர் நான் மொத்தமாக வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை பிடிச்சி கீழே எடுத்து விட்ருக்காங்க.
கீழே இழுத்ததுல அங்கேருந்து ஃபோன்லேருந்து லைட்லேருந்து எல்லாம் கீழே விழுந்து சிதறி இருக்கு. சத்தம் சரியான சத்தம் கேட்டிருக்கு. ஏன்னா அவ்வளோ பொருட்கள் வச்சிருக்காங்க அந்த இடத்துல. இப்போ அந்த மேலே இருக்கிற உருவத்தை காணுமா, எந்திரிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அந்த இருட்டு ரூமில் கீழே விழுந்த நைட் லேம்ப் மட்டும் ஆடிக்கிட்டே இருந்திருக்குங்க. இப்போ ஒரு டார்ச் லைட்டை நான் ஒரு இருட்டு ரூமில் இப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தேன்னா எப்படிங்க இருக்கும்? அதே மாதிரி அந்த நைட் லேம்ப் கீழே விழுந்து நைட் லேம்ப் மட்டும்தான் வெளிச்சம். இவங்களால எந்திரிக்க கூட முடியல, பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தனியாக இருக்கிறாங்க. அந்த உருவம் இன்னும் போச்சா என்னன்னு கூட இவங்களால கணிக்க முடியல. ஏன்னா எல்லா இடமும் பிளாக்காக இருக்குது, ஷேடோவாக இருக்குது. இதில் அது எங்கே நிற்குதுன்னு இந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, அதுவாக நம்மளான்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு கீழே அந்த லைட்டை எடுத்துருக்குறாங்க. அந்த நைட் லேம்பை எடுத்து மெதுவாக அப்படியே காட்டிகிட்டு இருந்துருக்குறாங்க. ஏன்னா இவங்க எந்திரிச்சு போய் தான் அந்த டியூப் லைட்டை போடணுமா, சுவிட்ச் அங்கே இருக்குது. மெதுவாக இப்படியே பார்த்துட்டு இருந்தவங்க ஃபோன் எடுத்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டு வச்சுருந்தாங்களாம். எப்படி சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு அவங்களுக்கு தெரியலையா. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே லைட்லாம் போட்டுட்டு உள்ள ரூம்குள்ளேயே உட்காந்து கொஞ்சம் காம் டவுன் ஆகுறாங்க. இது இங்கே ஒன்றும் இல்லை, நம்மளோட டயர்ட்னஸில் மேபி நம்ம எதையோ போட்டு குழப்பிக்கிறோம், நம்மளோட இல்யூஷனாக கூட இருக்கலாம் அது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நந்தினி வரும்போது வெளியே அந்த ஹால் சொன்னேன் இல்லையா, ரிசப்ஷனில் ஒரு அழுகிற சத்தம். இப்போ இந்த சத்தத்தை கேட்ட உடனேயுமே நந்தினிக்கு இன்னும் தூக்கி போடுது. என்னடா அது, ரூம்குள்ளே இருந்துச்சு, ஏதோ ஒரு ஷேடோ இருந்துச்சு, நம்ம தூங்கிடலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறோம், ஒரு முடிவுக்கே போகிறோம். அந்த நேரத்தில் வெளியே யார் இந்நேரத்தில் அழுவா? டைம் பார்த்தா மணி வந்து 1:45 ஆயிடுச்சான். சரி ஓகே, யாருன்னு பார்ப்போம். போய் டோரை, இவங்களோட மெயின் டோரை வந்து மெதுவாக ஓப்பன் பண்ணி மெதுவாக வெளியே எட்டி பார்த்துருக்குறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரூம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. அதை எட்டி பார்த்துருக்குறாங்க. அமைதியாக இருந்திருக்கு. இந்த ரைட் சைடில் தான் வந்து அழுகிற சத்தம் இன்னும் ஹெவியாக கேட்டிருக்கு, ரொம்ப ஹெவியாக கேட்டிருக்கு. உள்ளே இருக்கும்போது கூட அவ்வளோவா கேட்கல, வெளியே இருக்கும்போது ரொம்ப ஹெவியாக கேட்குது. மெதுவாக திரும்பி பார்த்தா அந்த ரிசப்ஷன்லலாம் ஒரு சோஃபா போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த சோஃபா மேலே ஒரு பொண்ணோட உருவமாங்க. அது பொண்ணு தானா. இவங்க பெட்டில் வந்து இவங்க கழுத்தை நெரிச்சா அதே கருப்பு உருவம் ஒரு பொண்ணோட உருவத்தில் பிளாக்காக ஒரு பிளாக் ஷேடோவில் ஒரு பொண்ணும் தெரியுதான். இந்த முட்டியில் கையை அப்படி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த பொசிஷனில் அந்த மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்துருக்குதுங்க அந்த சோஃபா மேலே. இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் நம்பிக்கையே கிடையாதான். இந்த மாதிரி பேய், பிசாசு, கருப்பு உருவம், இதெல்லாம் வந்து நம்ம டெவில்ஸ் கிச்சனை பார்க்கும்போதே அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் என்னடா அது எல்லா இதுலேயும் கருப்பு உருவம்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போது அவங்க கண்ணு முன்னாடி அந்த பிளாக் ஷேடோவை பார்த்ததுக்கப்புறமா அந்த பொண்ணோட மனநிலைமை எப்படி இருக்கும்? கத்தவும் இல்லை. அவங்களுக்குள்ள இப்போ 2 மைண்டு வருது. என்னன்னா, நம்ம கதவை மூடிட்டு வேமா ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தா, ஒருவேளை அது உள்ளே வந்து மறுபடியும் கழுத்தை நெரிச்சிருச்சுன்னா, ஐயோ சரி அப்போ வெளியே போய் அந்த பக்கத்து டோரில் ஃப்ரெண்ட்ஸையோ இல்லைனா இவங்கள ஹவுஸ் ஓனரை எழுப்பி விட்டா, அப்படி கூப்பிட போகிற நேரத்தில் அந்த ஷேடோ வந்து எதனா கழுத்தை நெரிச்சு கொண்டுருச்சுன்னா பயம் இருக்க தானங்க செய்யும். நம்ம இதெல்லாம் ஒரு கதையாக கேட்குறோம், நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க. இப்போ கூட உங்களுக்கு ஒரு அந்த ஒரு இது வராது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும் பாருங்களேன். நம்மளால் முடிவெடுக்க முடியாது. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி வந்து இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, கருமம் உள்ளே வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவங்களோட மெயின் டோரை மூடிட்டு வந்து பெட்டில் வந்து படுத்துருக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க அந்த பொண்ணுக்கு தூக்கமே இல்லைங்க. இந்த சத்தம், அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு நைட்டு முழுக்க. இந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணோட பிளாக் ஷேடோ வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கு. விடிய காலையில் ஒரு 4 மணி இருக்குங்க. இந்த பொண்ணுக்கு வந்து தூக்கம் அப்படியே கண்ணை சொக்குது, தூங்கலான்ட்டு போகிறாங்க. ஏன்னா 6:30 மணிக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க, அது வரைக்கும் முழிச்சே இருக்கலாம், இது தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி இருந்த பொண்ணுக்கு ஒரு 4:30 மணிக்கு மேலே தூக்கம் வருது. லைட்டாக தூங்கும்போது இந்த பொண்ணு புக்ஸ்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கபோர்டு ஒரு பக்கம் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த பொண்ணு வந்து லைட்டாக தூங்கும்போது அந்த சத்தம் கேட்டிருக்கு. கண்ணை முழிச்சு பார்த்துருக்குறாங்க. அப்புறமா இன்னொரு டோரும் ஓப்பன் ஆகிட்டு இந்த டோர் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் நடந்திருக்குதுங்க. ஒரு புக்காக கீழே விழுந்திருக்கு. இவங்க போய் மறுபடியும் எடுத்து வச்சுருக்கிறாங்க, மறுபடியும் கீழே விழுகுது, மறுபடியும் எடுத்து வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு முன்னாடி டென்ஷன் ஆகிட்டு என்னடா இதுன்னு சொல்லி இவங்க டோரை ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸே வந்து கதவை தட்டிடுறாங்க. மணி 6:30 மணிங்க. ஆக நந்தினி நைட்டு முழுக்க தூங்கவே இல்லை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் டோரை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தோன்னே தெரிஞ்சிருது. என்னடி ரொம்ப டயர்டாக இருக்கிற, தூக்கம் இல்லையா, தூங்கலையா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணு அழுதுருக்குறாங்க. ஏய் நான் சொல்கிறத நம்புங்கப்பா, இந்த ரூமில் வந்து ஏதோ இருக்குப்பா, இந்த வீட்லேயே ஏதோ ஒன்று இருக்குப்பா,
இந்த டோரை வந்து இந்த மாதிரி பண்ணிச்சு. நைட் வந்து என் மேலே உட்காந்து கழுத்தை நெரிச்சிச்சுப்பா. நான் உயிரோடயே இருந்திருக்க மாட்டேன்ப்பா. சொன்னால் நம்புங்கப்பான்னு சொல்லும்போது, வா போய் ஓனர்கிட்டே கேட்டுருவோன்னு சொல்லி ஓனர்கிட்ட போயிருக்கிறாங்க. ஓனர்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க வந்து மெத்தனமாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. லைக் நம்ம மதனந்தபுரம் வீடு இதில் வந்து நான் சொல்லியிருப்பேன், சார் நான் இந்த வீடை வந்து காலி பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே எந்த ஒரு ஆட்சேபனையுமே இல்லாமல், ஓகேப்பா நீங்கள் காலி பண்ணிக்கங்க, எப்போ போகிறீங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் நடந்திருக்கு. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் காலி பண்ணிக்கங்க, ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையேப்பா. நான் நமக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நமக்கு ரெகுலராக பார்ப்பாரு, அவரை நான் வர சொல்கிறேன். ரெகுலராக பார்ப்பாரா? ஹோட்டல் நடத்துகிறீங்களா இல்லை? புரியல. மேபி நந்தினிக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதே மாதிரி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க பிடிச்ச பிடிவாதத்தில் இருந்திருக்கிறாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணுங்க சாமி, நான் இங்கே தங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு இந்த மாதிரி அனுபவங்களும் கிடையாது. இந்த மாதிரி க்ரீப்பியான இந்த ஹாரர் அனுபவங்கள்லாம் எனக்கு இது நாள் வரைக்கும் வந்தது கிடையாது. ஒரு செம்ம அனுபவத்தை கொடுத்துட்டீங்க. நேற்று நைட்டு நான் செத்து பொழைச்சிருக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு அனுபவம் இல்லாத ஒருத்தவங்க எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அந்த மனநிலைமையில திட்டி விட்டு நான் ரிசர்ச் சென்டருக்கு போயிட்டு வந்துட்டு நான் கிளம்பிடுவேன், நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிட்டு வாங்க, என்ன வேணாலும் படிக்கங்க, நாளைக்கு காலையில் நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ இவங்களோட மெடிக்கல் சென்டரில் இவங்க வேலையை முடிச்சுட்டு நைட்டு ஒரு 8-8:30 வந்திருக்கிறாங்க. வந்து பார்த்தா வெளியே வந்து ஏதோ ஒரு சாமியார் கூட்டமே ஒரு 2 பேர் இருந்திருக்கிறாங்க ஹாலில். இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி என்னடா அது, ஒரு உண்மையை கூட்டு வந்துட்டாங்கன்னு பார்த்தா இந்த பொண்ணோட ரூம் ஓப்பனில் இருக்குது. ஏன்னா எக்ஸ்ட்ரா கீ அவங்க வச்சுருப்பாங்க இல்லையா. ஓப்பன் பண்ணனே இந்த பொண்ணு கடுப்பில் போய் என்னோட ரூம் வந்து எனக்கு தெரியாமல் எப்படி ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி சண்டை போடலான்னு உள்ளே போய் பார்த்தா ஒரு சாமியார் கையில் வந்து ஒரு காமாட்சி விளக்கை வச்சுக்கிட்டு அந்த ரூமை சுற்றி சுற்றி வந்திருக்கிறாரு. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டுங்க. யார்? நந்தினி தங்கியிருந்த அந்த ரூமில் சுற்றி சுற்றி வரும்போது நந்தினி, சாமியார், அங்கே இருந்த எல்லாருமே, நந்தினியோட ஃப்ரெண்ட்ஸு, அந்த வீட்டோட ஓனர் எல்லாரு கண்ணுக்குமே ஒரு அமானுஷம் தெரிஞ்சிருக்குதுங்க. இந்த பொண்ணு படுத்து தூங்குறாங்க இல்லையா ஒரு பெட்டு, அந்த காட்டுக்கு பக்கத்தில் அதே கருப்பு உருவம். நைட்டு இந்த பொண்ணு வந்து சோஃபாவில் ஒரு மாதிரி ஒரு பொசிஷனில் உட்காந்து ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி சொல்லிச்சு இல்லையா, அதே பொசிஷனில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்குங்க. அந்த அழுகிற சத்தமும் கேட்டிருக்குது. அங்கே ஒரு கருப்பு உருவத்தை எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. இதை பார்த்தோன்னே நந்தினியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கும் ஒரு மாதிரி விடவிடன்னு ஆயிடுச்சுங்க. அப்போ இவ உண்மையை தான் சொல்லியிருக்கிறா, நம்ம தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த ரூமை வந்து காலி பண்ணிவிட்டு, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேணாம் நந்தினி, வா போகலான்னு சொல்லி கிளம்பும்போது அந்த சாமியார்கிட்ட போய் இவங்கலாம் கேட்டிருக்கிறாங்க, என்ன தான் நடந்துச்சு சாமி, இது யார், எதுக்காக வந்து இவ ரூமில் இவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு விஷயம் காட்டியிருக்கிறாருங்க. அந்த கபோர்டு தான் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கபோர்டை நகட்டிட்டு பார்த்தா பின்னாடி ஃபுல்லாக ஒரே பிளட்டுங்க. இந்த பீரியட்ஸ் பேண்டீஸ் இருக்கு இல்லையா, கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுவாங்களே, அந்த பீரியட்ஸ் பேண்டீஸில் பிளட்டோட கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் அதை குப்பையில் போடாமல் பின்னாடி ஒளிச்சு வச்சுருந்தா, பின்னாடி தூக்கி போட்டால் எப்படிங்க இருக்கும், காஞ்சி போய் ஒரு மாதிரி பிஞ்சு விழுகிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரும் இல்லையா, ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக தான் இருக்கும். ஆனால் அதுதான் அங்கே நடந்தது. அவங்க சொன்னதை நான் சொல்லணுங்கிறதுக்காண்டி தான் சொல்கிறேன். மேபி யாருக்காயும் டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா சாரி. அந்த மாதிரி காஞ்சி போய் ஒரு மாதிரி உதிர்ந்துருக்கு. அந்த அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்குதுங்க. ஒரு சில இதில் வந்து ஹனியை ஊற்றி வச்சு அப்படி அந்த மாதிரி இருந்திருக்கு. ஒரு இதில் பிளட் இருந்திருக்கு. இன்னொரு இதில் ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு பிளட் இருந்திருக்கு. இந்த மாதிரி நிறையா கிடந்திருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேண்டீஸ் கிடந்திருக்கு பின்னாடி. ஆனால் இவங்களுக்கு ஒரு ஸ்மெல்லுமே வரல. இவங்க அந்த ரூமுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 நாள் கழிச்சு தான் அந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 1 வாரம் கூட ஆகலை. இந்த 1 வாரமும் இவங்களுக்கு ஸ்மெல் வரல. இவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்கிறாங்க அந்த ரூமுக்கு, அவங்களுக்கும் ஸ்மெல் வரல. எப்படி? அதான் அப்பயும் ஸ்மெல் வரலாம், இப்பயும் ஸ்மெல் வராதுலண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க அந்த சாமியார் வந்து அதை எல்லாத்தையும் அந்த கபோர்டை நகட்டினதுக்கப்புறம் போனா வாடை அடிச்சிருக்குதுங்க. மார்ச்சரிக்குள்ளே போனால் ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடிச்சிருக்கு. ஒரு மாதிரி உமட்டிக்கிட்டு இருந்திருக்கு. இதை வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இங்கே வந்து பண்ணியிருக்கிறாங்க, இங்கே போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு பொண்ணுங்க தான் இருந்தாங்களாம் அங்கே. அவங்க அந்த மாதிரி பண்ணி வச்சனால இந்த ரூம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதம் 4 மாதத்துக்கிட்ட மூடியே வச்சுருந்துருக்குறாங்க. அந்த இரத்த வாடைக்கும் அவங்க பண்ண அந்த டிஸ்கஸ்டிங்கான வேலைனால தான் வெளியேருந்து ஒரு ஆத்மா இங்கே வந்துருக்குதுங்க, அந்த ரூம்லேயே இருந்துருக்குதுங்க அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று, அந்த பொண்ணோட ஆத்மா, அந்த கருப்பு உருவம் ஏன் அழுகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி அவள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறா. நான் பார்க்கும்போது என்னை ஏன் வந்து கழுத்தை நெரிக்கணும், இன்னொன்று எதுக்காக வந்து இந்த மாதிரிலாம் அழுகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவள் எதுலேயோ பாதிக்கப்பட்டிருக்கிறாமா, யாருன்னா ரேப் பண்ணி கொண்டிருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எதனா தப்பான விஷயங்கள் லவ் பண்ணி ஏமாற்றிருக்கலாம், இல்லை எதனா அந்த மாதிரி எதுலேயோ பாதிக்கப்பட்டிருக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, கரெக்டாக சொன்னீங்க சாமி, எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது, எங்கள் அம்மா வந்து ஊர்லேருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பொண்ணு இன்னொரு விஷயத்த மறந்துட்டாங்க,
அந்த கருப்பு உருவம் வந்து மேலே கழுத்தை நெரிச்சிச்சின்னு சொன்னாங்க இல்லையா, அப்போம்போது அந்த நரசிம்மர் யந்திரம் அதில் இருக்க அந்த மந்திரத்தை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை சொல்லி அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு கையே ரிலீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுவுமே கொஞ்சம் பயந்து ஓடுச்சு அப்படிங்கிறத சொன்னாங்க. நான் அதை சொல்ல மறந்துட்டேன். அதையும் நான் இப்போ மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ ஒரு வழியாக நந்தினியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சுபாங் ஜியாக்லேருந்து, அதாவது அந்த ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணுறாங்க. வெக்கேட் பண்ணி போனதுக்கப்புறமா அவங்களுக்கு நந்தினிக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட அங்கே லைவாக பார்த்தது ஒரு மாதிரி குழப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நந்தினிக்கு வந்துட்டு ரொம்பவே இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் காலங்கள் போக போக நேரங்கள் அப்படியே மாற 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 அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்களாங்க. டெவில்ஸ் கிச்சன் ஷோ வந்து அவங்க ரெகுலராக பார்ப்பாங்களாம். இந்த ஸ்டோரி இதோட முடிவடையுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது டூருக்கோ இல்லை வெளியே எங்கேயாவது போய் ஒரு அமானுஷத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன், தனியாக ரூமில் விட்டு போயிட்டானுங்க, இல்லை நான் வந்து வீராப்புக்கேன்னு போய் தனியாக ஒரு ரூம் எடுத்து அதில் மாட்டிக்கிட்டு முழிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எதனா ஒரு அனுபவம் இருந்தால் பிரபாகரன் அஃபிஷியல்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய சீக்கிரம் நம்ம 100K சப்ஸ்கிரைபர்ஸ் நெருங்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க. அண்ட் லாஸ்ட்டாக நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா நடுவில் டிஸ்பல்ஜ் ஆயிடுச்சுங்க. எனக்கு வேறு ஒரு வெப் சீரிஸும் ஒரு மூவியும் கமிட் ஆயிருந்தேன். இது நாள் வரைக்கும் நான் யார்கிட்டையுமே இதை சொல்லலை. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது என்னோடய ஒய்ஃப்க்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம் இது. தடவையாக நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷனில் நல்ல ஒரு பெரிய பேனரில் ஒரு பெரிய ஹீரோயினோட நமக்கு ஒரு படம் வந்து வாய்ப்பு வந்துச்சுங்க. எனக்கு வந்து ஒரு படம் வாய்ப்பு வந்துச்சு. நல்ல ரோலுங்க. ஒரு செகண்ட் லீடு மாதிரி போகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல ரோல் வந்து கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களே ட்ரைனர்லாம் கொடுத்து, நான் போயிட்டு இருந்த நேரத்தில் ஜிம்முக்கு போயிட்டு இருந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. அந்த டைம்லேயும் நான் டெவில்ஸ் கிச்சன் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எதுக்காக அதை சொல்ல வரேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டோரியாக அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நைட்டு தூங்கும்போதோ, இல்லை இந்த வீடியோ நான் எடிட் பண்ணும்போதோ, இல்லை இதுக்கு தம்ப்நெயில் பண்ணும்போதோ எனக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸோ எதுவுமே வராதுங்க. ஒரே ஒரு ஸ்டோரி நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கைக்குழந்தையை காப்பாற்ற ஆவிகளுடன் போராடும் குடும்பம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி நான் போட்டிருப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 55 நிமிஷம் இருக்குங்க அந்த ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் கேட்கும்போதே எனக்கு நிறையா நெகட்டிவான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. லைக் எப்படி சொல்கிறது, ஃபோன் ஹேங் ஆகுறது, ஐஃபோன் ஹேங் ஆகுது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னால் அந்த ஸ்டோரி முழுசாகவும் கேட்க முடியாது. அதை மீறி கேட்டுட்டு நான் வந்து உட்காரும்போது ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்துச்சு. இதெல்லாம் நான் பொருட்படுத்த மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம பண்ணுறது ஒன்றும் நல்ல விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சிச்சு முதுகில். என்னடா அது ஒரு மாதிரி வித்தியாசமான பெயினாக இருக்குது, ஜிம் பெயின் இல்லையேன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது எனக்கு டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கேருந்து இங்கே வந்து இப்போ மறுபடியும் ஒரு 50 வீடியோவை அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். இவ்வளோ வேதனையிலையும் 50 வீடியோ அந்த கைக்குழந்தையை காப்பாற்றுறங்கும்போது நம்ம 34 30 தெரில அந்த ஸ்டோரி. கிட்டத்தட்ட இந்த டிஸ்க் பல்ஜோட 20 ஸ்டோரி கிட்ட உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். இங்கே ஆதரவு கொடுக்குறீங்கிற அந்த ஒரு நம்பிக்கைனால தான். ஸோ இந்த ஆதரவை நீங்கள் இதுக்கப்புறமும் கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கிறேன். லவ் யூ ஆல் கோஸ்டீஸ். நீங்கள் இல்லைனா நான் இல்லை. ஸோ நம்ம 100K சப்ஸ்கிரைபர்ஸில் அடுத்து ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ இதோட முடிவடையுது. பாய். ஒரு மணி நேரமாக வச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம பிரேம. உங்கள் அக்காலே பரவாயில்லடா. என்ன எப்பயுமே நான் ஆங்கிரியாக இருப்பேன். இந்த கதையை சொல்லும் போது மட்டும் உனக்கும் உங்கள் அக்காளுக்கும் வழக்கம் சொல்லியே ஓஞ்சி போவேன்டா. இப்படி தான்டா இங்கே தான்டா உட்காந்துருப்பேன். என்னால் இதுக்கு மேலே இப்படி நகர முடியாது, இப்படி நகர முடியாதுடா. இப்படி பின்னாடி போவா? நீ அப்படியே போயிரு, நீ பின்னாடி போயிரு. எதுக்கு ஸ்டோரி எடுத்துக்கிட்டு? பின்னாடி குறுக்கு வலிக்கும் போது நீ ஆஃப் பண்ணும்போது ஒரு 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 2 நிமிஷம் நான் கதையை சொல்லிட்டு குறுக்கு வலிச்சிச்சுன்னா 1 நிமிஷம் நிப்பாட்டுன்னு போவேன்டா. ஏன்டா இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? நீ ஏன் வாயை கிளறி கேட்குற, இந்த மாதிரி எங்கே போவீங்கன்னு கேட்குற? கட் பண்ணிட்டு தானே போவோம். இப்போ எதுக்கு தேவையில்லாமல் வம்பளத்துக்கிட்டு இருக்க நீ? அந்த ஏசியை போட்டியாப்பா? ஏய், முதல்ல இந்த ஏசியை ரிப்பேர் பார்க்குற யாரா? அன்னைக்கு வரலையா அவரு? ஒரு பையன் வரேன்னு சொன்னாப்லையே, வரலையா? முதல்ல ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு வேறு யாராச்சும் இருக்காங்களான்னு கேளுங்கடா. முடியாதுடா, ஒரு மாதிரி ஸ்வெட்டிங் ஆகி கபன்னு இப்படியா சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? எப்பா சாமி, 50வது வீடியோ வந்து போட்டதுக்கு நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்குன்னு நான் வந்து அவங்கக்கிட்ட ஒரு மரியாதை செலுத்துகிற வீடியோ இது. சரியா? கண்ணீர் அஞ்சலி செலுத்த வச்சிடாத. உனக்கு அமைதியாக இரு. போலாமா? இரு கரெக்டாக இருக்கேனா? முதுகு வலிக்குதுடா. அவன்கிட்ட பேச்சு கொடுத்தே நான் ஓஞ்சி போவேன்டா.
போலாமா? இந்த ஸ்டோரிய வந்து அனுப்புன பொண்ணு வந்து அவங்க வாய்ஸ் சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. நான் அவங்ககிட்டயே சொன்னேன். ச ஆ ஏய் தங்கச்சிடா. அம்மா அம்மா நல்லா இருந்துச்சும்மா அந்த வாய்ஸு. உங்க வாய்ஸ் வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். டேய் லூசு பல யார்ரா அவன்? எதுக்குடா அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு ஆதியம் தான், அதை கொடு. டேய் ஸ்டோரேஜ் ஆல்ரெடி இல்லைன்ட்டு இருக்கிறான்டா, நீ ஏன்டா இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற? ஸோ ஒருத்தன்டா ஆக மொத்தம் நம்மளை கதையை தவிர்த்து நம்மளோட வீட்டு கதையும் நம்ம சொந்த கதை சோக கதை தான் போய்கிட்டு இருக்கு மக்களே. சரி ஓகே, பேன் கட் பண்ணி தொலை, போகலாம் ஆரம்பிக்கலாம். என்ன என்னைய பயன்படுத்த ட்ரை பண்ணுற? பயப்பட மாட்டேன், கவலைப்படாத. போலாமா? ஆக்ஷன் சொல்லி தொலைங்கடா. உள்ள அது ஓடுதா, எப்போ நீ ஆஃப் பண்ணுற எப்போ ஆன் பண்ணுறன்னு ஒன்றுமே தெரியும். அந்த சவுண்டையும் ஆஃப் பண்ணி வச்சிடுற. சைலண்டில் எதுக்கு போட்டு வைக்கிற? கீ அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னா நான் பேச ஆரம்பிப்பேன், அதையும் ஆஃப் பண்ணிடுறீங்க. ஆக்சுவலாக இதுலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா? இப்போ நான் இதுலேயே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலாமா? ஆமாம், இல்லைனா மட்டும் அப்படி பளபளன்னு காட்டுறீங்கடா மூஞ்ச. எங்கன்னு ஒரு சிவப்பு கலரை வச்சு அடிக்கிறாங்க, எங்கிட்ட ஒரு வெள்ளை கலரில் ஒரு இதை வச்சு அடிக்கிறாங்க. நம்மளோட ஒரிஜினாலிட்டி கலரே தெரிய மாட்டேங்குது. ஏன்டா பளபளன்னு இருக்கிற மனுஷனை பளபளன்னு காட்டுங்கடா, எதுக்குடா கொலன்னு காட்டுறீங்க? இந்த மாதிரிலாம் லைட்டு வச்சு. இது சம்மந்தமாக நம்ம வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் கோஸ்டிஸ். நான் நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணணுங்கிறேன். அப்கிரேடா? நான் அப்கிரேட் பண்ணணும் நினைக்கிறேன். சரி இதெல்லாம் கட் பண்ணிடு. எல்லாம் ஒரு ஃப்ளோ தான்டா. என்ன கதையை வந்து நான் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருக்கும்போது இப்படிலாம் கேள்வி கேட்க, என்னடா ஆரம்பிப்போமா இல்லையாடா? ஹலோ கோஸ்டிஸ். நான் என்னடா நீ ஏன்டா கையை தூக்குற? என்னாச்சு, போச்சா? இருக்குதா? போன வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. இருடா, நான் சொல்லுவேன் 50வது வீடியோன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லி, அதாவது தேங்க்ஸ் சொல்ல முடியல, நான் கால்குலேட் பண்ணல கோஸ்டிஸ். இதை நான் சொல்லி தான் ஆகணும் உங்ககிட்ட. என்ன நடந்துச்சு அப்படின்னா, வீடியோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் பாதியில் கொஞ்சம் தண்ணி குடிக்கணும்டா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போகும்போது எங்கே காட்டு அப்படின்னா ஆடியோ வந்து கொலா மைக்கில் கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு தான் நினச்சேன். அதை போட வேணாம்னு நினச்சேன். இருந்தாலும் எனக்கு அந்த டைமில் அதுவும் இந்த பெயினை வச்சுக்கிட்டு என்னால் மறுபடியும் அதை எடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது இல்லையா? அதனால் அதையே போட்டோம். நிறைய பேர் கமெண்ட்டில் வேறு சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி என்னென்ன ஆடியோ மறுபடியும் பழைய குருடி கதவை திரடிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே வந்தான் இவனு. ஓ, இந்த ஸ்டோரியை வந்து உங்களோட குரலில் கேட்டால் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே, க்யூட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அது சொன்னால் இவங்க எதனா சொல்லுவாங்க. ஸோ இருடா, சொன்னாங்கடா உண்மையிலேயே. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப். சூப்பர்ரா, நல்ல ஆட்டு. தள்ளி விட்டுரு உக்காளி, எதுக்கு அது இப்போ நின்றுக்கிட்டு?